ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கு இந்த நிலைமை அப்படின்னாக்க என்ன மாதிரி அழிவுற மாதிரி ஆளுங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த படுகொலை நடந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. இதுக்கு உடனடியாக காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்களை மிகவும் கடுமையாக தண்டிக்க வேண்டும். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்காம இருக்கலாம். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்து போலீஸுக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் அவ்வளவு ஒற்றுமை, ஏன்னா அவர்களுக்கு நிகராக இன்னைக்கு தமிழக காவல்துறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்காக தயவு செய்து உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுங்க. பொதுமக்களாகிய உங்க அவங்கள இருந்து ஒருத்தரா நான் கேட்கிறேன், பட்டி கட்டி எங்கும் சந்து பொகுந்து எங்கும் ஒரு சிசிடிவி கேமரா வைங்க. ஏன்னா இன்னைக்கு பல இடத்துக்கு பல இடங்கள்ல தவறுகள் நடந்துட்டு இருக்கு, வெட்டு குத்து நடக்குது, திருட்டுத்தனம் நடக்குது, செயின் பருப்பு நடக்குது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறதா சிசிடிவி கேமரா. அதனால காவல்துறை நண்பர்களே, தயவு செய்து நீங்க பல இடங்கள்ல சிசிடிவி கேமராவை பொருத்துங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் நம்மளிடம் இல்லை. அவர் மறந்து இருந்தாலும் அவர் விதைத்திட்டு தான் போயிருக்காரு. அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தான் இருக்கும். இந்த தம்பி நீங்க விட்டு போன பாதைகளை தொடருவான், நான் தொடருவேன், இந்த தம்பி தொடருவான், இந்த தம்பி தொடருவான். உங்க பேரு ஆம்ஸ்ட்ராங். ஆமா, ஆம்ஸ்ட்ராங் அப்படினால உங்களுக்கு பேர் தான் ஞாபகம் வரும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அப்படினால ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் வரும். தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா முன்னாடி நிக்கிறது நீங்க தான். தலித் மக்களோட முதுகெலும்பா இருந்தது நீங்க தான். அது மட்டும் இல்ல, இந்த தம்பி பிஏபிஎல் படிக்கிறதுக்கு அண்ணா நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும், எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நின்னாக்க உடனே தம்பி நீ படிடா, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்டா அப்படின்னு உதவும் குணம் உள்ளவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நான் கடைசியா அவரை சந்திச்சது அவரோட மகள் பிறந்த நாள் விழாவுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாரு. நான் அன்னைக்கு போயிருந்தேன். அவ்வளவுயா இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட எனக்கு போன் பண்ணி கிண்டல் பண்ணி பேசுறாரு. இன்னும் கூல் சுரேஷ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கேன், என்னப்பா நீ எல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்க தான் பெரிய ஆளு, என்னைக்குமே உங்களோட தம்பிங்க நாங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, அதுல ஒரு கடுகளவு விஷயமாச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியா பேசிட்டு இருந்தான். அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட வீடியோ எதனா பார்த்தாக்கா உடனே போன் பண்ணுவாரு, கூலு என்னப்பா வேஷம்லாம் போட்டு பயங்கரமா கலக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எனக்கு ஒரு மன வருத்தம் அவர் இல்ல, ஏன்னா எனக்கு ஒரு முழு சப்போர்ட்டா இருந்தவர். என் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாக்க உடனே நிற்பவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு இல்லாதது மிகப்பெரிய மன வருத்தம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நாம் சந்திக்க வீர வணக்கம், நாம் சந்திக்க வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், ரத்தத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நரம்புகளுக்கு வீர வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் சார், நீங்க இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனக்குறை. கண்டிப்பாக நீங்க மறைந்தாலும் அந்த வானிலிருந்து அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்க மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் விட்டு சென்ற பாதையை உங்கள் தம்பிகள் ஆகிய நாங்க தொடர்ந்து அதை செய்துட்டே தான் இருப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நாம் சந்திக்க வீர வணக்கம், நாம் சந்திக்க வீர வணக்கம்.